குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்க இப்போ நம்ம அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனதை பற்றிய புரிதல் வரும்போது வாழ்க்கையை பற்றிய தெளிவு வரும். வாழ்க்கையை பற்றிய தெளிவு வரும்போது இறைவன் யார் என்பது புரியும். இறைவன் யார் என்பது புரியும் போது இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட தன்னை உணர்வதற்கான ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வருகின்ற 16/7/2022 ஒரு நாள் வகுப்பு ஜேபி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அல்லது சிங்கப்பூர் தமிழ்ஸ் சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிறதுனால தாராளமாக வந்து இந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து 24/7/2022 ஜூலை மாதம் வருகின்ற 24ஆம் தேதி ஷா அலாம் மலேசியாவில் ஒரு நாள் வகுப்பும் கண்டக்ட் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் விரைவாக போயிட்டு இருக்கிறதுனால விருப்பமுள்ள நபர்கள் மலேசியன் சிட்டிசன்ஸ் மலேசியன் தமிழ்ஸ் எல்லாருமே இந்த 2 நாளில் உங்களுக்கு எந்த ஏரியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஏரியாவில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம். நிறைய பேர் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கும் போதும் கேட்குறாங்க. ஒரே விஷயம் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மையாவே உங்களது நம்பிக்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய லெவல்ல ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னா அதற்கு பேர் வந்து நம்பிக்கை துரோகம் கிடையாது. உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் மேல நீங்க வச்சிருந்த மிகப்பெரிய மரியாதையை அவர் இழந்து விட்டார் என்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பணம் காசு சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு 1 மினிட்ல ஒருத்தனை ஏமாத்தி ஒரு 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ இல்லை சில பல லட்சமோ சில பல கோடிகளோ ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இதற்கு அந்த நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நபர் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரச்சனை அந்த கர்ம பதிவுன்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். அப்போதைக்கு பணம் காசு சேர்ற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேல அவங்களுடைய குடும்ப ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே நீங்க கேட்கலாம், இல்லையே என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணவன்லாம் என் கண்ணு முன்னாடியே நல்லா வாழ்றானேன்னு. வெயிட் பண்ணுங்க. கர்மா இஸ் அ பூமராங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ரியலி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் டேமேஜ் யூ டிட் டு சம்ஒன், தட்ஸ் வை ஐ அம் ஹியர்னுது கர்மா. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நிஜமாவே தெரியாது உங்களோட செயல்கள்னால உங்களோட வார்த்தைகள்னால அல்லது மனப்பதிவுகள்னால ஒருத்தங்களுக்கு நீங்க எவ்வளோ பெரிய காயத்தை நீங்க ஏற்படுத்தினீங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினீங்கன்றது. அதுக்கு உண்டான மிக சரியான பதிலை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க இருக்குன்னு கர்மா. நல்லது செஞ்சா நல்லது பல மடங்கு திரும்பி வரும், கெட்டது செஞ்சா கெட்டது பல மடங்கு திரும்பி வந்து கண்டிப்பாக தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதனால நீங்க அதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காம உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் நீங்க லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் யாரை தாங்க நம்புறது, வாழ்க்கையில எவனை பார்த்தாலும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இப்போ புண்ணிய செயல்களை அதிகம் செய்யணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு எவனா ஒருத்தன் ஆப்பு வைக்க வரான், எவனா ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் பண்ண வரான், எவனோ ஒருத்தன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வரான் அப்படின்னா நீங்கள் நிறைய புண்ணிய செயல்களை செய்திருக்கும் போதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அனுகிரகம் இருக்கும் போதோ அல்லது யோகம் அல்லது தவ பயிற்சியில் உங்கள் டிராவல் இருக்கும் போதோ உங்களுக்கு கெட்டது விளைவிக்கணும்னு எத்தனை பேர் வந்தாலும் அவர்களாகவே விலகி சென்று விடுவார்கள். லைவா பார்க்கலாம் நீங்க உங்க லைஃப்ல நடக்கிறத. எப்போ உங்க வாழ்க்கையில புண்ணிய செயல்கள் அதிகமாக இல்லையோ நீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ரோட்ல போறவங்க கூட உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட உடம்பை சுத்தி நெகட்டிவ் செயல்கள் பண்ணும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா வந்து ஸ்பில் ஆகும். பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன் ஸ்பில் ஆகும். ஸோ பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்க இருக்கும்போது நெகட்டிவ் வைப்ல எவன் வந்தாலும் தானாகவே விலகி போயிடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கூட ஒரு கார் ஆக போகுதுன்னா கூட உங்க வைப்ரேஷன் மூலியமாக அந்த ஆக்சிடென்ட் நடக்காது. ஒருத்தவங்களுக்கு திருட வரான்னா கூட நீங்க பாசிட்டிவான வைப்ரேஷனா இருக்கும்போது உங்களை பார்த்தா அவனுடைய மனதில் அந்த வைப்ரேஷன் போய் திருட வேணான்னு தோணும், இல்லை வேற ஆள் யாரையாவது பார்க்கணும்னு தோணிடும். ஏன்னா மனமாற்றங்களை வந்து இறை சக்தி என்பது ஏற்படுத்தி விடும். அப்ப என்னன்னா, நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதற்குண்டான பலனை அனுபவித்தே தீருவார்கள். நீங்க அதை பத்தி கவலைப்படாம உங்க வேலை என்ன, உங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்றது, இறைவன்ட்ட எப்படி போய் சேர்றது அப்படின்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணனே நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணாலும், உங்க ஃப்ரெண்டே பண்ணாலும், இல்ல உங்களுக்கு ரொம்ப 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 க்ளோஸா இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பண்ணாலும், டீச்சர் பண்ணாலும், யாரு பண்ணாலும் சரி அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே வளர்ச்சி, எந்த வளர்ச்சி? நீங்க புண்ணிய செயல்கள் செய்யும் போது, அன்னதானம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது ரெகுலரா செய்யும் போது பொருளாதார வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த கட்ட நிலைக்கு போகும். இதையெல்லாம் கடந்து இறை நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டு ஆன்ம லாபத்தை பெற வேண்டும்.
இந்த ஆன்ம லாபத்தை பெறும்போதுதான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையான மோட்சம், முக்தி, பிறவியில்லா பெருவாழ்வு, அதை கடந்த அருட்பெரும் ஜோதி நிலை வரைக்கும் நீங்க சென்று அடைய முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை தவிர்த்து விட்டு அதற்குண்டான பலன் அவன் அனுபவிப்பான்னு நினைச்சிட்டு உங்களது வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். வைப்ரேஷன் பாசிட்டிவா உங்க உடம்புல இருந்து அதிகமா வெளிப்படும் போது அடுத்த டைம் உங்களுக்கு யாரும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அது உங்களுக்கு வலிக்காது. நீங்க அவன் உங்களுக்கு கெட்டது பண்ண நீங்க வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டீங்க, இறைவனோட ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்போ உங்களோட வளர்ச்சியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.